எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பைப்பு வீட்டுக்கு ஒரு பைப்பு போட்டுட்டாங்க. தண்ணி மட்டும் இல்லை, குடி தண்ணியே இங்கே இல்லை. எங்களுக்கு நல்ல தண்ணியே இல்லை, உப்பு தண்ணி தான் இருக்கு. அதுவும் 10 நாளைக்கு எனக்கு காசுக்கு தான் வாங்கி தண்ணியும் குடிக்கும். குடம் 15 ரூபா. தண்ணிலாம் கஷ்டப்படும். தண்ணி மேலே வேணும், தண்ணி எங்களுக்கு வேணும். போராட்டம் பண்றது குடத்தை எடுத்துட்டு போயிட்டோம். இங்க உள்ள பிரசிடண்ட் எல்லாம் தடுத்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த போராட்டத்தை பண்ண விடல சார் எங்களை. கரண்ட் சத்தம் நிற்கும், சத்தம் வரும். ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு நிற்கும். இல்ல அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு நம்ம எல்லாம் சேர்ந்தா கொடுத்தோம். ஆமா கொடுத்தேன், நல்லா கொடுத்தோம். ஆமா கொடுத்தேன். பண்ணல. விசில் பட்டன் அழுத்துல பஸ் வரணும், லைட் வரணும், தண்ணி வரணும். நம்ம ஊருக்கு நம்மள்ட்ட கேட்டு ஓட்டு வாங்கி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போயிட்டு பண்ணாதவங்க கண்ணில் தண்ணி வரணும். அன்னைக்கு 23ஆம் தேதி காலையில அதை தான் பண்ணணும். தண்ணி பிரச்சனை ரொம்ப உப்பு தண்ணியாக தான் வருது. அது கடந்த 3 வருஷமாகவே வந்துக்கிட்டு இருக்கு. அதை மட்டும் மெயினாக அதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் அதை மாற்றணும். காசு இருக்கிறவங்க வாங்கிறாங்க, காசு இல்லாதவங்க குளத்தில் அதில் டைஃபாய்டு வருது, டயரியா வருது. பயங்கர பிரச்சனை நிறையா இருக்குது. எம்எல்ஏ எட்டி பார்க்கல இந்த சைடு. அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து மாற்றணும். எல்லாருமே உங்களுக்கு தான் ஓட்டு போடுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்காங்க. குடி தண்ணியே இங்கே இல்லை, எங்களுக்கு நல்ல தண்ணியே தான் இல்லை, உப்பு தண்ணி தான் இருக்கு. அதுவும் 10 நாளைக்கு எனக்கு காசுக்கு தான் வாங்கி தண்ணியும் குடிக்கிறோம். 2 வருஷமா வாங்குறோம். ஒரு டம்மு 200 ரூபாய் 2 வருஷமா வாங்கி தான் சாப்பிட்றோம். லாஸ்ட் 2 இயர்ஸா வாங்கிட்டு 200 ரூபா ஒரு டம்மு வாங்கி தான் குடிக்கிறோம். உப்பு தண்ணி வரும், 10 நாளைக்கு ஒரு நாள் வரும். அதுவும் கிடைக்கல, ரொம்ப கஷ்டம். தண்ணிக்கு அவசியம். எங்களுக்கு பசு வசதி இல்லை. இப்போ 2 வருஷமா இந்த தண்ணி வாங்கி தான் கொண்டாந்து. வாங்கி எவ்வளவு வாங்குறீங்க? ஒரு குடம் 15 ரூபா. ஒரு குடம் 15 ரூபா. அது யாருக்கும் அந்த தண்ணி சப்ளையர் பெரிய பணக்காரனா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே போனாலும் ஒரு குடம் 15 ரூபா. இது ஒரு பெரிய தொழிலா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா இல்ல அந்த தொழிலை வளர்க்கறதுக்காக தான் உங்களுக்கு தண்ணியே வர விடாம வச்சிருக்காங்கன்னு தோணுது. பைப்பு வீட்டுக்கு ஒரு பைப்பு போட்டுட்டாங்க. தண்ணி மட்டும் இல்ல. ரோடு போட்டு பஸ் இல்லாம இருக்காங்க. ஆமா, ரோட்டை போட்டு கணக்கு காமிச்சிட்டா பஸ் இல்ல. வர்ற பொண்ணு எல்லாம் போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். நாங்கெல்லாம் புலவதெல்லாம் நடந்து அரசூர் ரைஸ் மில் போய் நடந்து போவோம். நடந்துதான் போய் பஸ் ஏறும். லைட் அந்த ஊடம் அது வரையும் இருக்கு. அங்கிட்ட அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு எரியும், டெய்லி எரியும். ஆமா, 4 நாளைக்கு வேலை பாப்பா எரியும், அப்புறம் நின்று போயிடும். இப்போ ஒரு 3 நாளா எரியுது லைட்டு. 3 நாளா எரியுது லைட்டு. நான் அதெல்லாம் லைட் எரியல. தண்ணி கிடைக்கல எங்களுக்கு. தண்ணி நல்ல தண்ணி இல்லை, தண்ணி தான் வேணும் எங்களுக்கு. மொட்டை உப்பு தண்ணி குடத்துல புடிச்சு வச்சா நிறைய உப்பு பொங்கிருது. 10 நாளைக்கு ஒரு நாள் தான் வரும். அந்த தண்ணியும் பாத்திரங்களும் அதுவும் கிடைக்கிறது இல்லை. அதுவும் இல்லை. இன்னைக்கெல்லாம் தண்ணி இல்லை, குடிக்கலாம். சும்மா தான் குடிக்காம தான் இருக்கணும். இந்த ஊரணிலையும் இறங்க முடியல, இறங்கிட்டு ஏற முடியல எங்களுக்கு. 15 ரூபா செலவு பண்ண முடிஞ்சவங்க 2 குடம் வாங்கி 50 ரூபா இருக்கவங்க வாங்கி வச்சிருவாங்க. அது இல்லாதவங்க என்ன செய்வாங்க? இல்லாதவங்க என்ன செய்யறது? இருக்கிறவங்க ஒரு குடம் 1/2 குடம் தாங்கன்னு சொல்லித்தான் என்ன போல ஆடு வாங்கித்தான் சாப்பிடுறது. வாங்கித்தான் சோறு வச்சு குடிக்கிறது. கரண்ட் சத்தம் நிற்கும், சத்தம் வரும். ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு நிற்கும். அதை சொல்ல முடியாது. காற்றடிச்சா டக்குன்னு நின்று போயிடும், மழை வந்தால் நின்று போயிடும். காற்றடிச்சா நின்று போயிடும்.
வராது. அது எங்களுக்கு இதுதான் வேணும். அப்புறம் நீங்கள் காசை கொடுத்து பணத்தை கொடுத்தலாம் எங்களுக்கு உடனே வாங்கி தந்துட்டு வந்துருமா, பிடிச்சிக்கிட்டு வந்துருப்பாங்க. தினம் தினம் நம்ம வாழ்றதுக்கு தேவையான தண்ணியும் லைட் வசதி, பெண்கள் பாதுகாப்பு. இங்க இருந்து அங்க வரைக்கும் நடந்து போகணும்னா, ஒத்தையால நடந்து போகணும்னா எப்படி போறது? எதை நம்பி போறது? லைட்டே இல்லாம. கரண்ட் ஒரு தடவை போச்சுன்னா 4 நாளைக்கு வரதில்ல, 3 நாளைக்கு வரதில்ல. காத்தடிச்சா கரண்ட் இல்ல. 100 வீடு 150 வீடு இருக்கு. ஐம்பது தொலை போய் பெரிய மனுஷன் எப்படி வண்டியில ஏற முடியும்? காரில் வீட்லயே புள்ள ஊட்டி இருக்கு. பஸ் டவுன் வண்டி விடுங்க, ஒரு டவுன் வண்டி விடுங்க எங்களுக்கு. இங்க இருந்து நடந்து போய் அங்க போய் பஸ் ஏறணும். பஸ் மருத வண்டி தான் எங்களுக்கு நிக்கும். அது ஒரு வண்டி நிக்காது, ஒரு வண்டி நிக்கும். பொழுதா போகுதுன்னு காத்து கிடக்கணும். போன தடவை உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு வந்தப்ப இதெல்லாம் சொன்னீங்கல்ல? சொல்லிட்டோம். சொன்னீங்களா? சொன்னா சொன்னாங்க போட்டு உடனே தாராங்க. ஜெயிச்சு வந்தோன்னா வரம்னா வந்து கூட எட்டியோட பார்க்கல, வந்தோடய வந்துக்கிட்டு இருந்துச்சு தண்ணி. அவங்கள எங்கிட்ட வர்றது இல்லை, எடுத்தேறி அங்கே இருக்கிறனால யாரும் எங்கள் கிராமத்தில் வந்து பார்க்கவே வரல. எங்களை வந்து என்னன்னு கேட்கல, எந்த குறையும் செய்ய எங்களை நிற்கவே இல்லை. ஓட்டு வாங்கிட்டு போனதே ஒன்றும் அப்படியே தான் இருக்கணும். இருந்தபடியே தான் ஓட்டு கேட்கணும்னா வரல. அவங்க வந்தானே கேட்போம்ல. போன வருஷம் செஞ்சாதான் இந்த வருஷம் செஞ்சிருச்சே. போன வருஷமே செய்யலை, இந்த வருஷம் ஓட்டு கேட்க எதுக்கு வரையன்னு கேட்போம். நாங்கள் எல்லாரும் கேட்போம். விசில் பட்டன்ல அழுத்துல பஸ் வரணும், லைட் வரணும், தண்ணி வரணும் நம்ம ஊருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மள்ட்ட கேட்டு ஓட்டு வாங்கி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போயிட்டு பண்ணாதவங்க கண்ணுல தண்ணி வரணும். அன்னைக்கு 23ஆம் தேதி காலையில அதை தான் பண்ணணும். அவங்க ஓட்டு கேட்டு வரும்போதெல்லாம் நீங்க எதுவும் அவங்கள வந்து எதுவும் நம்ம உதாசீனப்படுத்த வேணாம். அதெல்லாம் பண்ணாது. நீங்க நம்ம வாய்ப்பு கொடுத்தோம், அவங்க செய்யல, பரவாயில்ல. அந்த வாய்ப்பை மீண்டும் கொடுக்கறது, மறுபடியும் கொடுக்கறது, இந்த தவறை மட்டும் நம்ம இந்த தடவை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது நீங்க சொல்லலாம் வேணாம், செயல்ல காமிப்போம். காமிச்சிருமா? மே 4 தேதிக்கு வச்சாச்சு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வோட வரேன். மே 4ஆம் தேதி நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம், நம்ம தலைவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம், தலைவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம், இங்க நீங்க சொல்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்களோட சேர்ந்துதான் அந்த பிரச்சனையை தீர்க்கவே போறோம். இந்த எலெக்ஷன் டயத்துல மட்டும் வந்து ஓட்டு கேட்டு கும்பிடு போட்டுட்டு அப்புறம் ஓடி போயிட்டு 5 வருஷம் கழிச்சு திருப்பி வந்து டிராமா பண்ற அரசியல்வாதி கிடையாது. உங்க வீட்டுல இருந்து தான் வந்திருக்கேன். உங்களுக்கு மட்டும் தண்ணி இல்லாமல, எனக்கும் தண்ணி இல்லை, என் ஊர்லயும் தண்ணி இல்லை. அதே நீங்க சொல்ற இதே பிரச்சனை அந்த கிராமத்துல இருக்கு, பக்கத்து கிராமத்துல இருக்கு, இங்க இருக்கு. 80% கிராமத்துல இதே பிரச்சனை தான் இருக்கு. தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, ரோடு இல்ல, பஸ் இல்ல. ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு இது அத்தியாவசியம். இது எல்லாத்தையும் விட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவ்வளவு ஒரு மோசமான விஷயம். இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு தான் உங்க புள்ள, உங்க தம்பி, உங்க அண்ணன் வந்திருக்கிறாரு. 23ஆம் தேதி காலையில நீங்க அழுத்துல நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்க. என்ன செய்வோம்? பண்ணிடுவோமா? தலைவர் நம்ம தளபதி முதலமைச்சர் ஆக்கிடுவோமா? சந்தோஷம். இந்த நம்பிக்கையோட இங்க இருந்து கிளம்புறேன். 4ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். சரியா? காரைக்குடி தொகுதியின் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற வேட்பாளர் திரு டாக்டர் டி கே பிரபு நம்முடைய இருக்கிறார். டாக்டர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற வேட்பாளரா திரு விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட், பாவாசின்ற ஒரு கிராமத்துல நீங்க வாக்கு சேகரித்து கொண்டு இருக்கும்போது நான் இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த மக்களோடு நீங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க கேன் வாட்டர் வாங்கி குடிக்கிறோன்றாங்க. நகரங்கள்ல வாட்டர் கேன் பயன்பாடு, தண்ணி வாங்கி பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான சூழ்நிலை அங்க அதிகப்படியான பாப்புலேஷன், அதிகப்படியான மக்கள் வரது அதிகமாகிறதுனால காரணம். கிராமப்புறம் அப்படி கிடையாது. அடிப்படை மக்கள், உழைக்கும் மக்கள், இவங்க வந்து தண்ணிய காசு கொடுத்து வாங்குறாங்கன்ற ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டதின் விளைவு என்னன்னு நினைக்கிறீங்க? எந்த நீர்நிலைகளுமே சீரமைக்கப்படலை. அதாவது அப்படியே ஒரு தொகுதி ஒரு ரவுண்ட் வந்தீங்கன்னா
90% நீர்நிலைகள்ல தண்ணி இல்லாம போன காரணம் அதுல இருக்க காட்டுக்கருவ மரமும் அதை தூர் வராம விட்டதுனோட விளைவு தான் அப்படியே சேதமாய் போய் கிடக்கு. நல்ல ஒரு காலத்துல நல்லா இருந்ததுதான். பட் இப்போ வந்து அந்த நீர்நிலைகள் மோசமாய் போனதுனால கிரவுண்ட் வாட்டர்ல இவங்களுக்கு குடித நீர்ல இருந்து மற்ற டெய்லி யூட்டிலிட்டிக்குள்ள வாட்டர் கூட கஷ்டப்படுறாங்க. இந்த மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, டாக்டர் டி.கே. பிரபு காரைக்குடி நகர் பகுதிகளில் இருக்கக்கூடியவர், ஒரு ஒயிட் காலர் ஜாப் வேலை செய்யக்கூடியவர். அவர் வந்து எங்க கிராம மக்கள் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா எங்களை வந்து பாப்பாரான்ற ஒரு கேள்வி வைப்பாங்களே, அவங்களுடைய கேள்வியை தான் நான் வைக்கிறேன். அந்த கேள்வியை எங்க பகுதி கிராமத்து மக்கள் என்கிட்ட வைக்கவே மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து இருமதிங்கிறது இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ல இருக்க ஒரு கிராமம். ஸோ நானே ஒரு கிராமத்து வாசி தான். இப்போவும் நம்ம ஊர்ல விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க நீங்க பாக்குற எல்லா விஷயமும் அங்கே பார்க்கலாம். ஸோ நான் அந்த ஊரு தான், அந்த கிராமத்துல இருந்து வந்தவனாங்கிறது இந்த கிராமத்து மக்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எங்க வருஷம் நம்ம ஊரு சிவன்ராத்திரி திருவிழாவா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நாங்க எல்லா கிராம மக்களும் கலந்துக்கிறோம், ஒன்னா சேர்ந்துதான் கொண்டாடுவோம். ஸோ அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் தெரியும் நான் எங்க இருந்து வந்திருக்கேங்கிறது. இமீடியட்டா இவங்க சொல்ற கோரிக்கையை நான் எம்எல்ஏ ஆனால் தீர்த்து விடுவேன் அப்படின்னு ஏதேனும் வாக்குறுதி கொடுக்குறீங்களா? இந்த பாவாசி கிராம மக்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க, இதை பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்தா எம்எல்ஏ ஆனா இந்த விஷயத்த முதல்ல நான் செய்வேன் அப்படின்னு ஏதானும் சொல்ல விரும்புறீங்களா? வாக்குறுதிங்கிறத விட இதை செய்யறதுக்கு தான் வந்திருக்குதே. இதெல்லாம் பார்த்துதான் இவ்வளவு மோசமா நம்ம தொகுதி இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துதான் இவங்களோட வாழ்ந்து தானே இந்த முடிவு எடுத்த இந்த அரசியல் பயணம். ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து, ஒரு நல்ல கட்சியை தேர்ந்தெடுத்து இந்த வாய்ப்பை வாங்கி மக்களுக்காக தானே வந்திருக்கோம். ஸோ இதை ப்ரையாரிட்டி பேசிஸ்ல தீர்க்க வேண்டியது குடிநீர் பிரச்சனை தான். நம்பர் 1 வந்து குடிநீர் தான். ஏன்னா நான் சொல்றேனே, காரைக்குடி டவுன்ல, தேவோட்டை டவுன்ல உள்ள மக்களுக்கு, படித்தவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம தொகுதியிலங்கிறது ஒரு தெரியவே தெரியாது. உங்களுக்கு விஷன் இருக்கா? எதிர்கால திட்டம் இருக்கிறதா? நான் இதெல்லாம் செய்வேன்ட்டு ஏதானும் ஒரு 2-3 மக்கள் பார்க்கும்போது சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு போய் சேரும்ல, அவங்களுக்கு கடத்தும் இல்லை. ஏன்னா வாக்கு செலுத்தும் போது எனக்கு யார் செய்வாங்கன்ற ஒரு வார்த்தையை இத்தனை காலம் சொன்னவர்களை நம்பியவர்கள் இன்னைக்கு இவர் புதுசா வந்திருக்காரு, இவர் சொல்றதை நாம ஏற்கலாமா வேண்டாமான்னு அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்கல்ல. அதாவது தமிழக வெற்றிக்கழகம் சார்பா, எங்கள் தலைவர் சார்பா, முதலமைச்சர் வேட்பாளர் அவருடைய சார்பா தேர்தல் அறிக்கைங்கிறது ப்ரிப்பேர் ஆகி பார்ட்டா தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காரைக்குடி சட்டமன்ற தொகுதி மக்களுக்காக ஒரு பிரத்யேக மேனிஃபெஸ்டோ இப்ப இல்ல, ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியும். ஒரு 15 அம்சங்கள் கொண்ட இருக்கு. அதுல ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகுது. நீங்க கேட்ட நான் இப்ப பேசியிருந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் இதாவே அடிப்படை வசதி இல்லை, அடிப்படை உரிமையான குடித நீர், மின்சாரம், இதெல்லாம் அதுதான் முதல்ல வச்சிருக்கோம். ஏன்னா தண்ணி பிரச்சனை வந்து அவ்வளவு. எனக்கு தெரிஞ்சு தொடர் பிரச்சாரத்துல இருக்கீங்க, அதே போல களத்துல மக்களை தொடர்ச்சியா சந்திக்கிறீங்க. மாற்றம் கொடுப்பாங்களா? மாற்றத்துக்கான மக்களா மாறி இருக்காங்களா? ஒரு புது மாற்றத்தை தேடி இருக்கிற மாதிரி அவங்களுடைய முகத்திலேயே, அவங்களுடைய பேசும்போது, அவங்களுடைய சொல்லலையும் தெரியுது அவங்களுக்கு. ஒரு 1/2 மணி நேரம் என் கூட வாங்க, நீங்களே தெரிஞ்சுக்கீங்க. ஒரு நாள் முழுவதும் உங்களோடு பயணிக்க போறேன். நான் பார்க்கிறேன் என்ன மக்கள் சொல்றாங்களோ அப்படியே படம் பிடித்து நான் அதை காட்ட விரும்புறேன். வாழ்த்துக்கள். நீங்க தொடர்ச்சியா மக்களோடு பேசுங்க. நன்றி டாக்டர். தேங்க்யூ. தண்ணியில்லாம குடிக்க கூட முடியல. நான் பண்ண தண்ணி மேல வேணும், தண்ணி எங்களுக்கு வேணும். தண்ணி இல்லாம கஷ்டப்படுறோம். தண்ணி மட்டும் கொடுத்தா போதும். தண்ணி இல்லாம பெரிய சிரமம் போறோம் நாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு வந்தாங்கல்ல, ஓட்டும் கேட்டோம். சிவசங்கி எத்தனை தடவை போய் பணம் கொடுத்துட்டோம். ஜெயிச்சவொன்னே எங்களுக்கு முதல் வேலையா தண்ணி தான் கொண்டு வரும் சொன்னாங்க. ஆனா இது வரையும் அதுக்கு ஜெயிச்சுட்டு இந்த பக்கமே வர கிடையாது. நாங்க வேற எங்களுதுமே கேட்கல, எங்களுக்கு தண்ணி தான் முக்கியம். அதே இல்லாம அப்புறம் நாங்க இருக்கு நான் ஓட்டு யாருக்கு போட்டு எங்களுக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப சிரமப்படுறாப்ல. 15 ரூபாய்க்கு வாங்கி வருமானம் 15 ரூபாய்க்கு கூட வாங்கி குளிக்க முடியுமா? குளத்துல ஒரே அரிப்பு. 15 ரூபாய் வாங்கி குளிக்கிறாங்க. இவங்க வேலை பார்த்து சம்பாரிச்சு இவங்களோட தண்ணியை இவங்களே வாங்கிக்கணும், குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும். இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி தான் இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதி
போய்கிட்டு இருக்கு கடந்த எஸ்பெஷலி கடந்த 5 வருடம். பொண்ணு கொடுக்கறதுக்கே யோசிக்கிறா சார். இந்த ஊருக்கு, இந்த ஊர்ல தண்ணி வசதியே இல்ல, இந்த புள்ள எங்கே போய் தண்ணி எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா சார். அதான் எல்லாமே கேள்விக்குரிய தண்ணி தான். ஃபர்ஸ்ட் அத்தியாவசிய பொருளே தண்ணி தான். அதுவே இல்லாம போது எப்படி சார் எவ்வளவு தூரம் தண்ணி தான் ஊருக்கு போய் நாங்கள் பட்ட ஊரில் போய் நாங்கள் தண்ணியை எப்படி நாங்கள் பொண்ணு கொடுக்குறோம், எங்கள் பிள்ளை எப்படி அந்த ஊரில் போய் ஆரம்பிச்சு கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரு நாள் கூட, ஒரு நாளைக்கு ஒரு நாள் கூட அந்த போதும் எங்களுக்கு, அதோட எங்களுக்கு கிடைக்கல. வீட்டுக்கு வீடு பைப்பு போட்டு கொடுத்துருக்காங்க, ஆனா தண்ணி வரல. வெறும் பைப் மட்டும் போட்டுருக்கு சார். பைப்லாம் நிறைய இருக்கு. ரோடு இருக்கு, பஸ் வரல, போஸ்ட் மரம் இருக்கு, லைட் இல்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் இதே கதை தான். காரைக்குடியில ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் இதே கதை தான். முக்கியமான நகர்பகுதிகள்ல முக்கியமான இடத்துல பஸ் ஸ்டாப் மட்டும் இருக்கு. எதுக்கு? பஸ் நிக்காது, தெரியும். பேரு அதுல பேர் அவங்கள அததானே போட முடியும். இதுல பைப்ல வந்து எழுத முடியாதுல்ல சார். இதுதான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்களே சொல்றீங்க. ஓட்டு போறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாமே சொல்ற விஷயம் இதுதான். இப்ப நீங்களும் அதான் சொல்றீங்க, நாங்க உங்களை நம்பி ஓட்டு போறோம் சார். எங்களுக்கு முதல்ல செஞ்ச படம் இல்ல, இது வரைக்கும் தண்ணி மட்டும்தான் சார் எங்களுக்கு வேணும். அது மெயினா அது பண்ணி தந்துருங்க சார். அதுக்கப்புறம் தான் அடுத்ததெல்லாம். திரும்ப மறுபடியும் போராட்டம் பண்றது குடத்தை எடுத்துட்டு போயிட்டோம். இங்க உள்ள பிரசிடண்ட் எல்லாம் தடுத்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தண்ணிக்கு போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு, ஆனா இன்னும் கிடைக்கல. அந்த போராட்டத்தை பண்ண விடல சார் எங்களை. எடுத்துட்டு போனா நாங்க போராட்டம் பண்ணிட்டு குடத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வரணும்னா தண்ணி வந்துச்சு சார். 3 நாள் தண்ணி வந்துச்சு. அந்த 3 நாள் அவ்வளவுதான் முடிஞ்சு. யாராச்சும் கட்சிக்காரர் வந்தாங்கன்னா அன்னைக்கு தண்ணி விடுவாங்க. ஒரு ஆளுக்கு 2 கூட வரும், அதோட அம்பிடுத்தேன். அது யூஸ் பண்ற தண்ணி இல்ல, எங்கேயோ கிடந்ததை கொண்டு வந்து எங்களுக்கு விடுற மாதிரி விட்டாங்க. அது யூஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி இல்ல, உப்பு வைக்கிற மாதிரி. அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. இப்பதான் நாங்க சுதாரிச்சுங்கிறத அவங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும்ல, இப்ப தெரியும்ல, பாப்பாங்கல்ல. கண்டிப்பா எங்களுக்கு தண்ணி தான் சார் வேணும். நான் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அவங்க அப்பா வந்து பேசையில சார் சொன்னாங்க, சார் தம்பி எப்படியாவது வந்துருவான், அவன் கவர்மெண்ட்ல இருந்து பண்ணட்டாலும் தம்பி பண்ணி தருவாங்கன்னு சொன்னாங்க. அது எல்லாருமே நம்புறாங்க சார். அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்தி கொடுங்க சார். அவ்வளவுதான் சார். வரப்போறது நம்ம கவர்மெண்ட் தான், நம்ம தலைவர் தான் முதலமைச்சராக போறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நான் சொல்லுவேன், முதல்ல நம்ம ஊருக்கு தண்ணியை கொண்டு வருவேன்ற வாக்குறுதியை நான் கொடுக்குறேன். ஆமா, எங்களுக்கு தண்ணி தான் ஃபர்ஸ்ட், வேற ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு வீட்லயுமே 5 ஓட்டு 4 ஓட்டு தான் இருக்கு. விசில் சின்னம், விசில் சின்னம். சந்தோஷமா இவ்வளவு நாள் பொறுத்துட்டோம். ஒரு 10 நாள் பொறுத்துட்டோம். 10 நாள் 23ஆம் தேதி காலையில 6 மணிக்கு இந்த விசில் சின்னத்துல நீங்க அழுத்துல விசில் சத்தத்துல இந்த தண்ணி கொண்டாடுறவங்க, லைட் போடாதவங்க எல்லாருக்காவது கிளியிற அளவுக்கு இந்த விசில் சத்தம் கேட்கணும், பறக்கணும். இந்த சத்தம் மாங்குடி எம்எல்ஏ பாத்திருக்கீங்களா? எத்தனை முறை வந்திருக்காரு உங்க எம்எல்ஏ? இவங்க எல்லாம் இதுல எத்தனை பேர் பார்த்தாங்க? அப்புறம் யாரும் வந்திருக்காங்க சார். ஆனா 30 பேர் விட்டு இங்கிட்டு வந்தது இல்ல. அவங்களுக்கு தேவையை நிறைவேற்றுறதுக்கு மட்டும் தான் இங்க வருவாங்க. அவருக்கு உங்க எம்எல்ஏ அவர்கிட்ட போய் கேட்டிருக்கணும்ல இந்த பிரச்சனை சார். நாங்களும் அவங்கள பார்த்தா தானே சார் போய் கேட்கலாம். அவங்க யாருன்னே உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அப்புறம் எப்படி சார் கேட்போம்? பாத்துருக்க வாய்ப்பு இல்ல சார். இங்க வந்தா தானே சார் தெரியும். ஓட்டு போறதுக்கு கேட்கறதுக்கு வந்தாங்க, இதே மாதிரி நின்று ஆளாத்தணும், அது எல்லாமே பண்ணோம். கார்த்திக் சிதம்பரம் தான் உங்க எம்பி தெரியுமா? அவங்க காரைக்குடினா அவங்க தான் சார். பேரும் நியூஸ்ல பாக்குறது மட்டும் சார். அவங்க எல்லாம் நாங்க பார்த்ததே இல்ல சார். யாருக்குமே தெரியாது சார். அவங்க எல்லாம் பாத்துருக்க மாட்டாங்க. மக்கள் வாராக சார். பேர் தான் பாத்துருப்போம், பேர் கேட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவங்க யாரும் இப்படி இருப்பாங்கன்னு தெரியாது சார். இதே எதிர்பார்ப்போட, இதே அன்போட 23ஆம் தேதி காலையில 9ஆம் நம்பர்ல இருக்கும் வரிசையில ஒரு பெட்டியில, முதல் பெட்டியில 9ஆம் நம்பர்ல விசில் சின்னம் இருக்கும். அதுல அழுத்துல நம்ம ஊர்ல தண்ணி வரணும். சரி, சந்தோஷம். தேங்க்யூ.
அடிப்படை ஸ்கூலுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லு. வசதி இல்ல, உரிமை. ஸ்கூலுக்கே தண்ணி இல்ல. எவ்வளவு போராட்டம். ஸ்கூல் பிள்ளைலாம் கம்மாயில போய் கை கழுவுது. கை கழுவு தண்ணி இல்லாம கம்மாயில போய் சாப்பிட்டு போய் கை கழுவுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு கம்மாயில. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம ஊர்ல இந்த ஊர்ல மட்டும் அந்த பிரச்சனை இருக்கு. நான் வர்ற ஒவ்வொரு ஊர்லயும் இந்த தொகுதியில இதே பிரச்சனை. தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, லைட் இல்ல. தண்ணி ஒரு தடவை கரண்ட் போச்சுன்னா 4 நாள் அது கரண்ட் வர்றதுக்கு. அரை கரண்ட், ஃப்ரிட்ஜ் போட்டா கரண்ட் ஃபியூஸ் போயிருது. 10 வருஷமா காசு. 10 வருஷமா போராட்டம் பண்ணியாச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்டு வந்தாங்களே, அப்ப கேட்கலையா? என்ன ஆமா எத்தனை மனு, எத்தனை இது எல்லாமே பண்ணியாச்சு. எதுக்குமே எங்களுக்கு தண்ணி வரல. நான் கூட சிஎம் ஜெல்லுக்கு அனுப்புனேன். என் ஜெல்லுல இருந்து சிஎம்க்கு அனுப்பி வந்துச்சு. யூனியனுக்கு வந்து யூனியன்ல இருந்து நடவடிக்கை எடுக்கல. இல்ல, அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு நம்ம எல்லாம் சேர்ந்தா கொடுத்தோம். ஆமா கொடுத்தேன், நல்லா கொடுத்தேன். ஆமா கொடுத்தேன். இந்த பண்ணல, போதும். அவங்களுக்கு கொடுத்த அவகாசம் போதும் இல்லையா? மீண்டும் வருவாங்க. ஆமா அது வரதான் செய்வாங்க. வந்துட்டு போறாங்க. நம்ம ஒற்றுமையா, ஒரே முடிவா, இதே பாசத்தோட, இதே எதிர்பார்ப்போட 23ஆம் தேதி காலையில உங்களுடைய கோபம், உங்களுடைய பாசம், உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் அந்த பட்டன்ல காட்டணும். இதெல்லாம் சந்தோஷம். நல்லாட்சி பிறக்க போகுது. பண்ணிடுவோமா? எல்லாருமா சேர்ந்து ஒண்ணா, ஒரே முடிவா, எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்காம, எதையும் பார்க்காம, ஒரே இலக்கோட நமக்கு மாற்றம் ஒன்றே முக்கியம். நம்மளோட எதிர்காலத்தை நம்ம செக்யூர் பண்ணி ஆகணுங்கிற ஒரே முடிவோட பண்ணிடுவோமா? ஒற்றை முடிவா, இந்த ஒற்றை சின்னத்துல. சந்தோஷம். இப்போ உங்களுக்குலாம் இந்த சின்ன நல்லா தெரியும். கரெக்டா பார்த்து போட்டுருவீங்க உங்களுடைய ஓட்டை. ஆனா இப்ப நம்ம அப்பதான் இருக்காங்க, அவங்களுக்கு பேராணி வரணும்னு ஆசை. ஆனா அது கரெக்டா இதுதாங்கிறது அவங்களுக்கு மத்த சின்னத்தையும் பார்த்து பழகிருப்பாங்க. இல்ல, கரெக்டான இத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும். சொல்லி கொடுத்தா அவங்களே பண்ணிடுவாங்க. இன்னொன்னு, இந்த சின்னம் நம்ம பெட்டியில, ஓட்டு பெட்டியில 9வது இடத்துல இருக்கும். டைம் எடுத்து, அவசரப்படாம, உங்களை யாரும் அவசரப்படுத்த முடியாது. உங்களுடைய டைம் எடுத்து கரெக்டா பார்த்து, உங்களுக்கு யாருக்கு வாக்களிக்கணும்னு மனசுல தோணுதோ கரெக்டா பார்த்து ஒரு அழுத்தத்துல பேருந்து பத்தல ஆர்பிக்கு போறதாலும் சரி, தேவட்டிக்கு போறதாலும் சரி. இன்னொன்னு, இந்த மின்கம்பங்கள்ல உள்ள லைட் எல்லாம் வந்து ஒழுங்கா பராமரிக்கப்படாம சிக்னலே இல்லை. இது எல்லாமே ரொம்ப சுலபமா சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அதனால அது எல்லாமே மே 4ஆம் தேதிக்கு பிறகு இது எல்லாமே உங்களோட சேர்ந்து, உங்களோட கலந்து ஆலோசித்து இது எல்லாமே சரி பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு
உங்கள் சார்பா, இந்த மண்ணின் மக்களின் சார்பா, இந்த சின்னத்துல, விசில் சின்னத்துல அந்த போர்டுல நம்பர் 9, 9ஆம் நம்பர், இந்த வரிசையில 9ஆம் நம்பர்ல இருக்கும் இந்த விசில் சின்னம். அதை பொறுமையா பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சு உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் அதில் காட்டிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் காட்டுங்க அப்படின்னு கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் சந்திப்போம் மறுபடியும். அது வேற ஒரு சந்திப்பு. அது நம்ம எதிர்காலத்துக்கான சந்திப்பு, நம்ம ஊருக்கான சந்திப்பு, நம்ம சந்ததியினருக்கு என்ன செய்ய போறோங்கிறதுக்கான சந்திப்பா இருக்கும் அப்படிங்கிற உறுதியை சொல்லிட்டு உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி.